பாதை எப்படி போடுங்கிற பாதை. சைக்கிள்ல போறவனுக்கு சைக்கிள், நடந்து போறவனுக்கு நடந்து. நடந்து போற இடத்துல சைக்கிள் போக கூடாது, சைக்கிள் போற இடத்துல நடந்து போக கூடாது. இங்க யாருமே போகல, நீ போனீங்கன்னு வச்சுக்க ஜெயிலுக்கு தான் போவ. அவசர ஊர்தி இருக்கு, ஆம்புலன்ஸ் அதுக்கு தனி பாதை, அதுக்கு சோதனை சாவடி கிடையாது, எவனும் குறுக்க நிக்க கூடாது. இங்க ஆம்புலன்ஸே போகலையே, காலியா கிடக்க நீ போனீங்கன்னா நீ ஆம்புலன்ஸ்ல ஏறிடுற. எப்படி பாத்துக்க, சேர்த்தி விட்டுருவேன். இங்க பேருந்து உள்ளூர்ல மட்டும், இந்த மாதிரி பெரு நகரங்கள்ல சிற்றுந்து மட்டும்தான். வெளியூர்கள்ல வெளியூருக்கு செல்ல, சென்னையில இருந்து மதுரை போகத்தான் பேருந்து. மதுரைக்கு உள்ள சிற்றுந்து, சென்னைக்கு உள்ள சிற்றுந்து தான், திருச்சிக்குள்ள சிற்றுந்து தான். ஆனா அலைவரிசை அடிக்கடி இருக்கும். 5 நிமிஷத்துக்கு 5 பேருந்து வந்து சிற்றுந்து வந்து நின்றோம். இந்த மாதிரி சிற்றுந்துங்கிறது சின்னதா அடித்து ஸ்மால் பஸ் பெருசா எழுதுறது இல்ல, அடிச்சிடறோம். இந்த மொத்த பஸ்ஸையும் காயிலாம் கடைக்கு போட்டுரும். எப்படி பஸ் கொண்டாடுவான்? ஓட்டுநர் எடுக்கிற ஓட்டுநர் இருப்பாரு, நடத்துனர் இருக்க மாட்டாரு. இருக்கிற நடத்துனர் போக இனி எடுக்கிற நடத்துனர் எல்லாம் மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்கள், எல்லாரையும் தூக்கிறோம். நீ வந்து நான் சொல்றத அப்படியே காட்சியா விரிவடை வச்சுட்டே வரணும். நாடு எப்படி போகுதுன்னு பாத்துக்க. இந்த கண்டக்டர் உள்ள இருக்க மாட்டாரு, நடத்துனர் எங்க இருப்பாரு? நீ ஆர்கே நகர் பேருந்து நிலையத்துல ஏறின்னு வச்சுக்க, அந்த இடத்துல ஒரு கண்ணாடி, அதுல குளிரூட்டப்பட்ட அறை, அங்க எல்லாம் சிசிடி கேமரா எல்லாம் இருக்கு. அதுல உட்கார்ந்து இருக்கும் தங்கச்சி மாற்றுத்திறனாளி, அக்கா நான் கேகே நகர், டக்குன்னு கொடுக்கும். அந்த அட்டையை கொண்டு நீ பேருந்து வந்து சக்குன்னு நிக்கும், கதை கிட்ட வச்சுன்னா சிக்குன்னு விளைக்கிறோம், நீ மேல ஏறிக்கிற வேண்டியதான். பயணிகள் கவனமாக ஏறவும், இருக்கையில் அமரவும். நிக்கிற அளவுக்கு வண்டியில ஏற்ற மாட்டான், உட்கார்ந்து தான் பயணிக்கணும், இல்லைன்னா அடுத்த வண்டியில வாங்கணும். இடம் நிறைவடைந்து விட்டது, சற்று பொறுத்திருந்து அடுத்த வண்டியில் வரவும். அது எல்லாமே பேசும், ஆனா தமிழ் தான் பேசும். ஏன் தமிழன் ஆள்றான்ல, தமிழன் ஆளும் போது அலைபேசி பேருந்து